இந்த சூலூர் பிரச்சனையை பார்த்தியா என்ன நடந்திருக்குன்னு? சின்ன பொண்ணு 10 வயசு தாச்சு, வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி வேலையை பார்த்துருக்கு. அவன் குழந்தடா. குற்றவாளி கார்த்தி சிறுமியை ஏமாற்றி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்து தென்னந்தோட்டத்தில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். இருக்கிற பொண்ணு நம்பி சாக்லேட் தரான்னு சொல்லி கூட போயிருக்குது. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் சில பேர் வந்து நேத்தே அவனை என்கவுண்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கவுண்டர் பண்ணா டக்குன்னு செத்துருவானா? அவனெல்லாம் தூக்கிட்டு போய் அணுவா சித்திரவதை பண்ணி அதை வந்து மக்கள் தெரியப்படுத்துற மாதிரி அவனை போட்டு கொண்டுறணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் எங்க இருக்கானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எக்ஸ்போஸ் இப்படி யாரானு இதுல இப்ப டிவிக்கே வந்துட்டு கவர்மெண்ட்னாலதான் இப்படி பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனை கிளப்பி விஜயாச்சி வர்றதுக்கு முன்னாடி தான் இந்த பிரச்சனை எல்லாம் இருந்தது. கொஞ்சம் தீவிரமா கண்காணிப்பு அதிகப்படுத்தி உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி நடக்காத மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்க. இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காம இருக்கணும் அப்படின்னா பொதுமக்களும் வந்து மனசு வச்சாதான் முடியும். நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து அரசாங்கத்தை மட்டுமே நம்பிட்டு இருக்க கூடாது. கண்டிப்பா. ஏன்னா இந்த மாதிரி தெருநாயில கண்ணில் பட்டா நம்மளே போட்டு அடிச்சு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு